மாமி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சமையல் பண்ணிகிட்டே பாட்டு பாடுறீங்க, சாமி பாட்டு. அதான் பிடிக்கும் நீங்கள். இப்போ என்னமோ எழுதிட்டுருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வயசான காலத்தில் எனக்கு கடவுள் தப்பா தோணாது. நான் வேறு அவரை பற்றி தான் நினச்சிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன எழுதிட்டுருக்கீங்க இப்போது? இப்போ விநாயகரை பற்றி எழுதிட்டுருக்கேன். விநாயகரை பற்றியா? ஆமாம். என்ன எழுதுறீங்க சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவர் பாட்டு தான், பாட்டு அப்பா அவரை பற்றி தெரிஞ்சதை சொல்லி எழுதிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது அவர் மந்திரம், ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. பிரம்மமாய் ஒளியாய் நிராகரமாய் பெரிதாய் தரணியாய் தத்துவமெல்லாம் கடந்த தத்துவமாய் பரமலாம் பெரும்பலாய் ஏகமாய் கதியும் பரமனாகி கணேசனின் பாதமலர் தொழுதோம். அவன் பாதம் இருக்கிறப்போ வேற என்ன நமக்கு வேணும்? அவர் எளிமையான கடவுள். அவர் எல்லோருக்கும் பிடிச்ச கடவுள். அவர் பிடிச்ச தோப்பு காரணம் போடுறது, குட்டிகளுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் எளிமையானவர். அவர் எளிமையான கடவுள். நம்ம எல்லாரும் விரும்பி வணங்கலாம். அவர் ஆதிபராசக்தி தேவி, அவளுடைய அன்பு குழந்தை அவர். அவர் நம்ம மஞ்சளாலே குங்குமத்தாலே ஊதியாலே மண்ணாலே எதில் செஞ்சாலும் அவர் நமக்கு அருள் புரிவார். அவரை நம்ம நினைக்காம எந்த தொழிலும் செய்யக்கூடாது. சிவபெருமான் என்ன செஞ்சார்? திரிபுரம் எரித்த முப்புறம் அரக்கரையில் என்ன செஞ்சாரு? தேர்வில் சரி போகும்போது ஒரு விநாயகரை நினைக்காம போனதுனால அச்சு முறிஞ்சிடுச்சு. அதனால நம்ம விநாயகரை நினைச்சு வணங்குவோம். அவருக்கு வேண்டியது அருகம்புல் ஒண்டி தான், சிம்பிளான அருகம்புல். அவரை அவர் நம்ம கவலையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பாதத்தில் அருகம்புல்ல வச்சா போதும், அவர் நம்ம சொல்லிடுவார். அதேமாரி அவர் சங்கடங்களையே தீர்க்கிறவர். அவர் சங்கட சக்தி விரதம் ஒண்டி தான் அவருக்கு முக்கியமானது. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் செய்கிற மாதிரி கடினமான விரதமோ அதுவோ இதுவோ எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அதனால் அவரை நம்ம அன்பாட வணங்கினாலே போதும். விரதம் இருந்தால் சங்கட சதுர்த்தி விரதம் இருந்தாலே போதும். சங்கட சதுர்த்தி விரதம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உணவு அருந்தாமல் இருக்கணும். அது எல்லாராலையும் முடியுமா, இல்லை அவங்கவுங்க உடம்பு உபாதைகள் பொறுத்து அது இருக்க முடியும்? அவரை நினைச்சாலே அது தானா வந்துடும். அந்த விரதம் தன்னால செய்யணுங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அவர் நம்ம கூடவே இருப்பாரு, எந்த இதுவும் வராது. எனக்கு கூடவே பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படும். எனக்கு எட்ட எண்ணங்களோ நல்ல இதுவும் வராது. அவர் நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக நலமோட வாழும். எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதும் விநாயகர் கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா அது வெற்றி தரும். விநாயகருடைய கண்கள், கூரிய கண்கள், சிறிய கண்கள் நமக்கு புத்தியை தரும், கூரிய புத்தியை தரும். அவருடைய மடங்கி அந்த காணை காது நமக்கு ஞானத்தை தரும். தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை தரும். அதனால அவரோட நம்பிக்கையோட அவரோட சேர்ந்து வாழும். இதுதான் எழுதிட்டு இருந்தீங்களா? இதுதான் எழுதிட்டு இருந்தீங்களா? இதான் எழுதிட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர். இது அப்படியே சொல்லுவோம் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன். சூப்பர். நானும் மக்களுக்கு எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துகிறேன். விநாயகரை பற்றி சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.